சச்சின் வர்சஸ் ஆண்டர்சன் இவங்க 2 பேரும் நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 5 தொடர் கொண்ட டெஸ்ட் பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தா ஒரு முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இருக்காங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகும். 5 நாள் தொடர் கொண்ட டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியாவுக்கு ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லணும். பார்ட்னர்ஷிப்பை பார்த்தா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பார்த்தா 80+ ஸ்கோரை பார்த்து அடிச்சிருந்தாங்க ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா நிதானமாக ஆடி ஒரு செஞ்சுரியை போட்டிருப்பாங்க. இதுக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டேலே போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒரு வீடியோ போய் மறக்காமல் பார்க்கலாம் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட்டு இன்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா 6 ரன் லீடிங்கில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா பார்த்தீங்கன்னா 471 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க 113 ஓவருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்புக்கு வந்த இங்கிலாந்து பார்த்தோன்னா ஸோ அவங்களும் நல்லா விளையாடினாங்கன்னு சொல்லணும். அதாவது பார்த்தா 6 ரன்னு மட்டும்தான் லீடே கொடுத்தாங்க இந்தியாவுக்காக. அப்போனா எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்க 465 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க 100 ஓவருக்கு பார்த்தா இவங்க விளையாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் செகண்ட் ஹாப் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்க்கு வந்த நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தா சரியாகவே அமையல. ஜெய்ஸ்வால் பார்த்தா சீக்கிரமாக அவுட் ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட் இன்னிங்கில் தான் நான் கோட்டை விட்டேன், 2வது இன்னிங்ஸ்லாம் கோட்டை விட மாட்டேன்னு சொல்கிறேன். மொத்தம் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு செஞ்சுரி போட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் செஞ்சுரி போடுவேன், செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி போடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தேன் ரிஷப் பண்ணிட்டு 2 செஞ்சுரி பார்த்தா இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தா போட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு செஞ்சுரி போட கூட வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரன்னே அடிக்காமல் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அடிக்கிறது இல்லாமல் கொஞ்சமாக அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா 364 ரன் அடிச்சிருப்பாங்க, 96 ஓவர் தான் ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 372 டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவுட்டே ஆகாத பார்த்தா 150 ரன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ இவங்களை எப்படி தான் அவுட் எடுக்க போகிறாங்கன்னு இந்தியன் பவுலருக்கு பார்த்தா ரொம்பவே குழப்பமாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் தான் மிஸ் பண்ணிட்டேன், 2வது இன்னிங்ஸ்லேயே நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் டக்கெட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா ஆடி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா 120 பாலுக்கு பார்த்தா 149 அடித்து பார்த்தா டக்கெட் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. இவங்களால தான் இந்தியா தோற்றுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா பென் டக்கெட் கேட்சை பார்த்தா ஜெய்ஸ்வால் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 97 ரன்னில் இருக்க சொல்ல பார்த்தா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்ட உடனே பார்த்தா 50 ரன் எப்படி தான் அடித்தாருன்னு தெரியல, அவ்வளோ குழுக்காக வந்தது. ஸோ 4-4ஆகவே அடிச்சுக்கிட்டு இருந்தார் டக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இங்கிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தா சூப்பராக அமைஞ்சது. ஜாக் கேவர்லி இவங்க பார்த்தீங்கன்னா 126 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 65 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ 7-4 அடிச்சிருப்பாங்க, சூப்பராக விளையாடிருப்பாங்க. ஸோ கேவர்லி போப் வந்து 1 day 1 வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா வந்தது கண்டி செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக வரல, டக் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்கில் சரியாக விளையாடல, இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக விளையாடி பார்த்தா மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு 84 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 53 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஹாரி ப்ரூக்கு என்னப்பா ஆச்சு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி கிட்ட வந்து 99 அவுட் ஆகியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் ஆகியிருப்பாங்க. இவங்க டக் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஷர்துல் தாக்கூர். இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பென் டக்கெட்டை விக்கெட்டை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் காலி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆர்டிக்கு விக்கெட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் நான் பென் ஸ்டோக்ஸ் அவங்களுடைய கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பாலை பார்த்தீங்கன்னா சிங்கிள் தள்ளி விட்டு பார்த்தா எடுத்திருப்பாங்க. பென் ஸ்டோக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா திருப்பி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஆப்பாக வந்துச்சு. ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவுட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தா அவங்களுடைய கீப்பர் வந்தாங்க ஸ்மித். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 55 பாலுக்கு பார்த்தா 44 ரன் அடிச்சிருப்பாங்க, 4-4 2 6 அடிச்சிருப்பாங்க, 80 ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடிருப்பாங்க, ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா விளையாடிருப்பாங்க. ஸோ இவங்க ஜோ ரூட்டும் ஜேம்ஸ் ஸ்மித்தும் இவங்க 2 பேரும் பார்த்தா இந்த ஒரு மேட்ச் பார்த்தா முடிச்சு கொடுத்துட்டாங்க இங்கிலாந்துக்காக. அதனாலே பார்த்தா இங்கிலாந்து பார்த்தா ஒரு சாலிடான வெற்றி பார்த்தா வின் பண்ணிட்டாங்க. இந்தியா தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய பூர் ஃபீல்டிங் தான். அதாவது என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான் பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெய்ஸ்வாலே மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கேட்ச் பார்த்தா ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா டக்கெட்டெல்லாம் பார்த்தா இவ்வளோ பெரிய ஸ்கோரை பார்த்தா அடிச்சுட்டு போயிருப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தா 400 ரன் சேஸே பண்ணியிருக்காது இங்கிலாந்து. ஸோ எல்லார் கேட்சும் பார்த்தா விரத்தினால பார்த்தீங்கன்னா அவனுங்க இருந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாருங்க. ஸோ அதனால தான் 6 ரன் லீடு கிடச்சிது. அப்படி இல்லைன்னா அவனுங்க இந்த ஸ்கோரே பார்த்தா சேஸ் பண்ணி அது மட்டும் தானடான்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா வேறு பார்த்தீங்கன்னா கேட்ச் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மிடில் நல்லா இருக்குது பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யாருமே நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ எல்லாம் பார்த்தா டக் அவுட்டில் போக பார்த்தா ஸ்கோர் எங்கேயுமே எகரல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2வது ஹையஸ்ட் ஸ்கோர் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ இருந்துச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் காமெண்ட்ல சொல்லிட்டு 2வது நடக்க போகிற டெஸ்ட் தொடரில் 2ஆம் தேதி நடக்க போகுது ஜூலை 2. ஸோ அதுலேயாச்சும் இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ படிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.